வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனல்ல இன்னைக்கு நாம 11th, 12th இலக்கண குறிப்பு பார்க்க போறோம். 11th, 12th உள்ள கம்ப்ளீட்டா இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி ஈஸியா அத நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம இத மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்க படிக்கவே தேவையில்ல. ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டானத மட்டும் நான் அதாவது டிஃப்ரெண்ட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் சிலது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி இத மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். அத நீங்க தனியா எழுதி வச்சுக்கிட்டு படிச்சா போதும். பாக்கியெல்லாம் இத பார்க்கும்போதே நீங்க படிச்சிடுற அளவுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஆல்ரெடி 9th, 10th உள்ள இலக்கண குறிப்பு போட்டிருந்தேன். அது அது பார்க்காதவங்க அத பாருங்க. அத பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா அடுக்கு தொடர்னா என்ன, இரட்டை கிளவி அந்த மாரி எல்லாமே கம்ப்ளீட்டா இதுனா அதாவது வினைத்தொகைனா இப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. 9th, 10th இலக்கண குறிப்புல ஒண்ணே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா 9th, 10th புக்ல உள்ள இலக்கண குறிப்பு மட்டும் தான் போட்டிருப்பேன். உதாரணத்துக்காக இரட்டை கிளவி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் நானா குடுத்துருப்பேன். இரட்டை கிளவி 9th, 10th இல்லவே இல்ல. அதனால நான் இரட்டை கிளவிக்கு மட்டும் நானா எடுத்துக்காட்டு குடுத்துருந்தேன். அத அந்த வீடியோல சொல்லாம விட்டுட்டேன். அது புக்ல இல்ல. 9th, 10th உள்ள இரட்டை கிளவி புக்ல இல்ல. ஆனா 11th, 12th இரட்டை கிளவி இருக்கு. ஓகே, இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளானதுலேருந்தே போன தடவை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்னென்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவையோ 2க்கும் மேற்பட்ட முறைகள் வந்திருக்கும். சாரி, 1க்கு மேற்பட்ட முறைகள் வந்திருக்கும். ஒரே சொல்லே மீண்டும் மீண்டும் வந்திருக்கும். பிரிச்சா பொருள் தரும். அப்போ நன்றுன்னு இருக்குன்னா, நன்று அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கு. அதுவே 2 தடவை வந்திருக்கு. அதுவே நன்று அப்படி வந்திருந்தாலும் அடுக்கு தொடர் தான். நன்றுன்னு 3 தடவை வந்தாலும் அதுவும் அடுக்கு தொடர் தான். உழுது அடுத்த எக்ஸாம்பிள் உழுது 2 தடவை வந்திருக்கு. அதை பிரிச்சா உழுது அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கு. அப்போ இது அடுக்கு தொடர். பார்த்துங்கிறத தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். 2 தடவை வந்திருக்கிறதுனால இது அடுக்கு தொடர். நில் பிரித்தாலும் பொருள் தருது. நில்லுங்கிற ஒரு சொல்லுக்கே பொருள் உண்டு. அதனால 2 தடவை வந்திருக்கிறதுனால இது அடுக்கு தொடர். உழுதுங்கிறது மறுபடியும் வந்திருக்கு. 11th, 12th இது 2வது முறையாக உழுது வந்திருக்கு. முத்துங்கிறதுக்கு பொருள் இருக்கு. 2 தடவை வந்திருக்கிறதுனால இது அடுக்கு தொடர். ஊன்றங்கிறதுக்கு பொருள் இருக்கு. அப்போ 2 தடவை வந்திருக்கிறதுனால இது அடுக்கு தொடர். அவ்வளோதான் அடுக்கு தொடருக்குள்ள எக்ஸாம்பிள். அடுத்து இரட்டை கிளவி பார்க்கலாம். அடுத்து இரட்டை கிளவிக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் புக்கில் வந்திருக்கு. நெரு. இரட்டை கிளவியை பொறுத்த வரைக்கும் 2 தடவை தான் வந்திருக்கும் ரிப்பீட்டடாக. இப்போ அடுக்கு தொடரில் 2 தடவையும் வரும், 3 தடவையும் வரும், 4 தடவையும் வரும். எப்படி சொல்லுவேன் இல்லையா? ஆனால் இரட்டை கிளவி பேர்லேயே இருக்குது பாருங்கள். இரட்டை அப்படின்னா 2 தடவை, கிளவின்னா 2 தடவை ஒரு சொல் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு பொருள் கிடையாது. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அடுக்கு தொடரையும் இரட்டை கிளவியும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டில் கூட வரும். அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். என்ன பாட்டுன்னா, கண்ணோடு காண்பதெல்லாம் சாங்கில் வந்திருக்கும் இல்லையா இரட்டை கிளவி பற்றி. சலசல என இரட்டை கிளவி பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லைன்னு வந்திருக்கும். சலசலங்கிறது இரட்டை கிளவிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருளே இருக்காது. பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, இரட்டை கிளவி அப்படிங்கிறது. அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நெரு அப்படின்னு இருக்குது. நெரு அப்படின்னு தனியாக பிரித்தோம்னா அதுக்கு பொருள் கிடையாது. இந்த மாதிரி கட அப்படின்னம்னா அது இரட்டை கிளவி. கட அப்படிங்கிறத தனியாக பிரித்தா பொருள் கிடையாது. அது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நம்ம சொல்கிறது தான். அப்போ மலைன்னு ஏறினா சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் யூஸ் ஆகிறது தான் இந்த இரட்டை கிளவி. அடுத்தது பார்ப்போம். அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும். அடுக்கு தொடரில் பிரிச்சா பொருள் தரும், இரட்டை கிளவியில் பிரிச்சா பொருள் தராது. அடுக்கு தொடரில் 2 தடவையும் வரலாம், 3 தடவையும் வரலாம், 4 தடவையும் வரலாம். ஆனால் இரட்டை கிளவியில் 2 தடவை தான் வரும். அடுத்து எண்ணுமையில் என்னெல்லாம் வந்திருக்கு பார்ப்போம். எண்ணுமை ரொம்ப ஈஸி. எண்ணுமையை எப்படி படிக்கலான்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா உம்முங்கிறத பார்த்தாலே தெரியும். இப்போ தானமும் வந்திருக்கா, ஒழுக்கமும் வந்திருக்கா, அதில் வெளிப்படையாக தான் வந்திருக்கு, மறைஞ்செல்லாம் வரல. அதுவே உம்மை தொகையில் மறைஞ்சு வரும். அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உம்முங்கிறது வெளிப்படையாக எண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1, 2 அப்படின்னு பார்த்தே எண்ணலாம். அப்போ இது எண்ணுமைன்னு வச்சுக்கோங்க. தானமும் ஒழுக்கமும் உம்முன்னு 2 தடவை வரும். எண்ணுமையில் ஒரு சொற்கள் 2 சொற்கள் வரும். அது 2லையுமே உம்முன்னு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உம்மை எண்ணலாம் எண்ணுமையில். தானமும் ஒழுக்கமும், தவமும் ஈகையும், பூக்களும் பூச்சியும்,
உம்முன்னு வருது. அறிவும் புகழும் உம்முன்னு முடிஞ்சிருக்கு. ஆடலும் பாடலும் உம்முன்னு முடிஞ்சிருக்கு. 2 தடவை ஒரு 2 சொற்கள் வந்திருக்கு. 2 சொற்கள் வந்து உம்முல முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் எண்ணுமை. நெக்ஸ்ட்டு உம்மை தொகை. எண்ணுமையும் உம்மை தொகைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எண்ணுமையில் உம்மு வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். ஆனால் உம்மை தொகையில் பார்த்தா மறைஞ்சிருக்கும். உம்மை தொகைனாலே மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ உம்முங்கிற எழுத்து மறைந்து வந்திருந்தா அதுதான் உம்மை தொகை. புல் புழு, புல்லும் புழுவும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க, புல் புழு. ரா பகல் அப்படின்னா ராவும் பகலும் அப்படிங்கிறது தான் ரா பகல்னு சொல்லுவோம். அப்போ வந்து இதில் உம்மு வந்து மறைஞ்சிருக்கு. அப்படின்னா சரி, எண்ணுமையும் உம்மை தொகையும் மாற்றி போட்டுறாதீங்க. எண்ணுமைங்கிறது பார்த்தே எண்ணலாம் நம்ம எத்தனை உம் இருக்குன்னு. ஆனால் உம்மை தொகையில் பார்த்தா தெரியாது. தொகைனாலே மறைஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ உம்முங்கிற சொல் மறைஞ்சிருக்கிறதுனால இது உம்மை தொகை. புல்லும் புழுவும் ராவும் பகலும் அப்படிங்கிறது தான் புல் புழு ரா பகல். இதுதான் வந்து 11th 12th உம்மை தொகைக்குள்ள எடுத்துக்காட்டுகள். அடுத்தது முற்றுமை. முற்றுமை பார்த்தீங்கன்னா முற்றுமையும் ஈஸி தான். ஒரே சொல். இப்போ எண்ணுமையில் என்ன சொன்னேன், 2 சொல் வந்திருக்கும், உம்முல முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சொல் உம்முல முடிஞ்சிருந்தா அதுதான் முற்றுமை. 5ம் உம்முல முடிஞ்சிருக்கா, அது முற்றுமை. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். எண்ணுமை, உம்மை தொகை, முற்றுமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை 3ஐயும் ஒன்றா வச்சு படிங்க. அடுத்து உரிசொல் தொடர். உரிசொல் தொடரும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உரிசொல் தொடரில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு சொல்லில் வந்து சால தவ நனி உரு தடக்கடி அப்படிங்கிற சொற்கள் ஒரு சொல்லுக்கு முன்னாடி வந்திருந்தா அது உரிசொல் தொடர்னு ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். இது ஆனால் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சால தவ நனி உரு தடக்கடி, சால தவ நனி உரு தடக்கடின்னு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்னொன்று வந்து வரும். என்னென்னா, மாங்கிற வார்த்தை வந்து பெரிய அப்படிங்கிற பொருளில் வந்துச்சுனாலும் அது உரிசொல் தான். இப்போ மாங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மாங்காய்ங்கிறது அந்த காயோட பேர். அதில் வந்து மாங்கிற சொல்லுக்கு மாங்கிற எழுத்துக்கு பெரியங்கிற மீனிங் வராது. ஆனால் மாநகர் அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய நகர்னு அர்த்தம். அப்போ பெரியங்கிற மீனிங்கில் வந்துச்சுன்னா அது வந்து உரிசொல் தொடர். அப்போ மாநகருங்கிறது உரிசொல் தொடர். ஏன்னா மாங்கிறது பெரியங்கிற மீனிங்கில் வரும். அடுத்து நனி இகக்கும். நனி இகக்கும் அப்படிங்கிறது சாலதவ நனி உரு தடக்கடியில் உள்ள ஒரு சொல் வந்திருக்கா, அப்போ இது உரிசொல் தொடர். அடுத்து மாநகர். மாநகருங்கிறது மறுபடியும் மாநகர் வந்திருக்கு, அது உரிசொல் தொடர் தான். உருப்பகை. உருப்பகை அப்படிங்கிறதுல வந்து உரு அப்படிங்கிறது வந்து உருங்கிற சொல். பகைக்கு முன்னாடி ஒரு சொல்லுக்கு முன்னாடி உருங்கிறது வந்திருந்ததுனால இது வந்து உரிசொல் தொடர். இப்போவே உறுதின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உருன்னு வந்திருக்கு, அதனால் அது உரிசொல் தொடர்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சொல்லுக்கு முன்னாடி பகைங்கிற சொல்லுக்கு முன்னாடி வந்ததுனால இது வந்து உரிசொல் தொடர். அடுத்து கடிநகர். நகருக்கு முன்னாடி கடிங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால இது உரிசொல் தொடர். சாலத்தகும். தகுங்கிற சொல்லுக்கு முன்னாடி சால வந்திருக்கிறதுனால இது உரிசொல் தொடர். மாதவம். தவம்ங்கிற சொல்லுக்கு முன்னாடி மா வந்திருக்கிறதுனால இது உரிசொல் தொடர். மாமயிலை. மயிலைக்கு முன்னாடி மா வந்திருக்கிறதுனால இது உரிசொல் தொடர். தடக்கை. தடக்கை அப்படின்னா கைக்கு முன்னாடி தடங்கிற சொல் வந்திருக்கிறதுனால இது வந்து உரிசொல் தொடர். அவ்வளோதான். சாலதவ நனி உரு தடக்கடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து மாங்கிற சொல் பெரியங்கிற மீனிங்கில் வந்தால் அதுவும் உரிசொல் தொடர். அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் போல, போன்ற அப்படிங்கிற போல போன்ற கிடையாது. இதில் வந்து மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கும். ஆன, ஆகிய இந்த மாதிரி கூட மறைஞ்சு வந்திருக்கும். இதில் வந்து மை விகுதி தான் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பெரும் புகழ் அப்படின்னா பெருமை கூட்டல் புகழ் அப்படின்னா அது பண்பு தொகை. தென்திரை அப்படின்னா தென்மை கூட்டல் திரை பண்பு தொகை. அருஞ்சமம் அப்படின்னா அருமை கூட்டல் சமம் அருஞ்சமம் பண்பு தொகை. நல்ல ஆடை. நல்லங்கிறது முன்னாடி வந்தாலும் அது வந்து பண்பு தொகை தான். அதாவது எப்படின்னா அந்த ஆடை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பண்பு தொகை. அதோட பண்பை சொல்கிறது தான் பண்பு தொகை. ஆடைங்கிறத நல்ல ஆடைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வேறு என்ன சொல்லலாம்னா, பலகை. வட்ட பலகை அப்படின்னா பலகை வந்து எப்படிப்பட்ட பலகை, வட்டம் வடிவிலான பலகை. அதோட பண்பை சொன்னால் அது வந்து பண்பு தொகை. இப்போ நல்ல ஆடை அப்படிங்கிறது பண்பு தொகை. மை விகுதி மறைஞ்சு வரல, அதாவது நல்ல ஆடை நல்லங்கிற அது முன்னாடி வந்திருக்கு இல்லையா, அதனால இது பண்பு தொகை. பேரன்பு. பேரன்பு அப்படிங்கிறதும் பண்பு தொகை. நெடுங்குன்று அப்படிங்கிறதும் பண்பு தொகை. நெடுமை கூட்டல் குன்று. அடுத்து வந்து நன்னாடு அப்படின்னா நல்ல நாடு. இளமை. இளமுகம். இளமை கூட்டல் முகம். நல்லூன். நல்ல கூட்டல் ஊன். சிறு புல். சிறுமை கூட்டல் புல் அப்படிங்கிறது.
இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது, அதாவது பக்கத்தில் உள்ள சொல் குன்று, நெடுங்குன்றுனா குன்று வந்து எப்படிப்பட்டது, ரொம்ப பெரிய குன்று, நெடுமை கூட்டல் குன்று அப்படி வந்தாலே அது வந்து பண்புத்தொகை. முன்னீர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஏன்னா 10th 2 டைம்ஸ் வந்திருக்கும் முன்னீர். அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு முன்னீர், 3 நீர், அது வந்து பண்புத்தொகை. நன்மான், நன்மை கூட்டல் நன்மண், நன்மை கூட்டல் மண் பண்புத்தொகை. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். செந்நிறம், செம்மை கூட்டல் நிறம். செம்பருதி, செம்பை கூட்டல் பருதி. இதெல்லாமே பண்புத்தொகை. 11th 12thலையும் பண்புத்தொகை வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி 9th 10thலையுமே பண்புத்தொகை நிறையா இருக்கும். வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். புதுப்பெயல், புதுமை கூட்டல் பெயல். கொடுங்கோல், கொடுமை கூட்டல் கோல். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். தொல்நெறி, தொன்மை கூட்டல் நெறி. கருந்தடம், கருமை கூட்டல் தடம். வெங்குருதி, வெம்மை கூட்டல் குருதி. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி. அருந்தவம், அருமை கூட்டல் தவம். நெடுவழி, நெடுமை கூட்டல் வழி. வெள்ளருவி, வெள்ளை கூட்டல் அருவி. நெடுவேல், நெடுமை கூட்டல் வேல். நன்னாடு, நன்மை கூட்டல் நாடு. இந்த மாதிரி மைவிகுதி மறைஞ்சு வந்திருந்தா அதுதான் வந்து பண்புத்தொகை. பண்புத்தொகையில் வந்து எதுவுமே முன்னீர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. அதாவது புதுசாக பண்புத்தொகை பற்றி தெரியாதவங்க முன்னீர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் முன்னீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 9th 12th வரைக்கும் 3 தடவை அது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதை ஹைலைட் பண்ணி வச்சு படிங்க. அடுத்து சொல்லிசை அலப்படை. நான் சொன்னேன் இல்லையா, போன தடவையே சொன்னேன். இப்போ இலக்கண குறிப்புனா இதில் உள்ளதுக்கு மட்டும்தான் நான் இப்போ இலக்கண குறிப்பு சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதனால் இப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 9th 12th வரைக்கும் இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா எப்படி டக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ சொல்லிசை அலப்படை அப்படின்னா சொல்லி, ஈல முடியுதா, சொல்லி. அலப்படை 3 வகைப்படும், அது என்னென்ன அதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் இப்போ பார்க்கல, நம்ம புக்கில் உள்ளதை அப்படியே சொல்கிறேன். சொல்லி, ஈல முடியுதா. அப்போ பொதுவாக ஆனாவனா வந்து ஒரு சொற்களோட இடையிலையோ இறுதியிலையோ வராது. ஆனாவனா பொறுத்த வரைக்கும், உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லோட முதல்ல தான் வரும். ஆனால் அதுவே இடையிலையும் இறுதியிலையும் வந்தால் அது அலப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வளையி, ஈங்கிற வார்த்தை, ஈங்கிற எழுத்து சொல்லோட இடையிலையோ இறுதியிலையோ வந்தால் அது சொல்லிசை அலப்படை. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈங்கிற எழுத்து சொல்லோட இடையிலையோ இறுதியிலையும் வந்தால் சொல்லிசை அலப்படை. வளையி, அசையி, ஒரியி, வளையி, வளையே 2 தடவை வந்திருக்கு. வெறிய, இந்த மாதிரி ஈங்கிற எழுத்து சொல்லோட இடையிலையோ லாஸ்ட்லேயோ வந்தால் அது சொல்லிசை அலப்படை. இல்லை நான் அலப்படை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து எதனால் இங்கே சொல்லிசை அலப்படையில் வந்து எதனால் இடையில வருது, அதே மாதிரி செய்யுள் எத்தனை அலப்படைகள் இருக்குது, எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா தனியாக ஒரு இலக்கண வீடியோ போட்டிருக்கேன். அலப்படைகள் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ, அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அடுத்து செய்யுளிசை அலப்படை. செய்யுளிசை அலப்படைக்கு இன்னொரு பேர் வந்து இசைநிறை அலப்படை. செய்யுளிசை அலப்படைக்கு இன்னொரு பேர் இசைநிறை அலப்படை. இதில் என்ன எழுத்து நடுவில் வந்திருக்கும்னா ஆங்கிற எழுத்து. ஆங்கிற எழுத்து சொல்லோட இடையிலையோ இறுதியிலையோ வந்தால் அது வந்து செய்யுளிசை அலப்படை. புக்கில் வந்து ஒரு சிறாருக்கு வந்து செய்யுளிசை அலப்படைன்னு கொடுத்துருப்பாங்க, உழாதுக்கு இசைநிறை அலப்படைன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் வேறு வேறு அலப்படைன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ ஆப்ஷனில் வந்து இசைநிறை அலப்படை இல்லாமல் கூட இருக்கலாம், அதே மாதிரி செய்யுளிசை அலப்படை இல்லாமல் கூட இருக்கலாம். மாற்றி வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், அங்கே வர்றது ஒன்றா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ செய்யுளிசை அலப்படையும் இசைநிறை அலப்படையும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் போட முடியும். இதில் பாருங்கள், சிறார், உழாது, கவான், கவான், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிற எழுத்து இடையில வந்திருக்கிறதுனால இது செய்யுளிசை அலப்படை இல்லைன்னா இசைநிறை அலப்படை. அடுத்து இடைக்குறை. இடைக்குறைங்கிறதும் ரொம்ப ஈஸியானது. எப்படின்னா இல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லாத அப்படின்னா இல்லாத அப்படிங்கிறதோட இல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் இடைக்குறை. இல்லுங்கிற எழுத்து இடையில குறைஞ்சிருக்கிறதுனால இது இடைக்குறை. உளது அப்படின்னா உள்ளது அப்படிங்கிறத வந்து உளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லுங்கிற எழுத்து குறைஞ்சிருக்கிறதுனால இது இடைக்குறை. அவ்வளோதான், இடையில ஒரு எழுத்து குறைஞ்சிருந்தா அதுக்கு பேர் இடைக்குறை. இல்லாத உளது அப்படின்னா இல்லாத உள்ளது அப்படிங்கிறது தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து விழிச்சொல். விழிச்சொல்லும் ரொம்ப ஈஸி தான். விழின்னா ஒன்றும் இல்லை, கூப்பிடுறது தான் விழி. கூப்பிடுற சொல்லு தான் விழிச்சொல். இப்போ வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அது வந்து அண்மை விழி, பக்கத்தில் இருக்கையில் கூப்பிட்றது. அதுவே தூரமாக அம்மா நின்னாங்கன்னா எப்படி கூப்பிடுவோம், அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா, அது வந்து சேய்மை விழி. அண்மைனா பக்கத்தில், அருகில்னு அர்த்தம். சேய்மைனா தூரம்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மீனிங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ கன்னி அப்படி அந்த பாடலில் கன்னிங்கிற சொல் அண்மை விழியில் வந்திருக்கா, சேய்மை விழியில் வந்திருக்கா, இதுக்கெல்லாம் பாடல் வரி பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. அந்த பாடலில் கன்னிங்கிறது அண்மை விழியில் வந்திருக்கும்.
இதுக்கு கன்னிங்கிறத கொடுத்து உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா அண்மை விழி. மாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதேங்கிறது அண்மை விழியா சேய்மை விழியா எதுவுமே கொடுக்கல, வெறும் விழிச்சொல்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி அப்படிங்கிறது கன்னி அப்படின்னு சொல்லலை, கன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது அண்மை விழி. மாதேன்னு குறிப்பிட்டு அது வந்து விழிச்சொல்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ மாதே கன்னிங்கிறது விழிச்சொல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு கன்னி மாதேன்னு கொடுத்தா நம்மளுக்கு இது என்ன இலக்கண குறிப்புன்னு நம்ம பல வகையில் யோசிச்சுட்ருப்போம். அதனால் இதையும் ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம இதை பார்த்தோன்னே போடணும்னா மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போட முடியும். அதனால் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து அசைநிலை. அசைநிலைங்கிறது ஒன்றும் இல்லை, செய்யுளில் சொல்லில் அசைக்காக வர்றது. ஆள், அம்மை இதெல்லாம் வந்து அசைச்சொல். ஆள், அம்மை பகுபத உறுப்பிலக்கணமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெளிவாக புரியும். ஆள், அம்மைங்கிறதெல்லாம் வந்து அசைச்சொல். இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ தன்னுங்கிறது தான் சொல். தன்னால் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆள்ங்கிறது அசைச்சொல். இப்போ வந்து உன் அப்படிங்கிறது தான் சொல். உன்னால் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆள்ங்கிறது அசைச்சொல். அதே மாதிரி அம்மைங்கிறதும் அசைச்சொல். அசைச்சொல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலி. போலிங்கிற டாபிக் தனியாகவே போட்டிருப்பேன், அதை தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னெல்லாம் போலி வந்திருக்கு, போலி வந்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஈற்றுப்போலின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தனி வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள். இதில் சிம்பிளாக இதில் என்ன போலி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சொல்கிறேன். இடன், அரண், திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து போலி தான். இதில் முதல் போலியா இடைப்போலியா கடைப்போலியானா இது வந்து கடைப்போலி அல்லது ஈற்றுப்போலின்னு சொல்லலாம். அது என்ன ஈற்றுப்போலி அப்படின்னா, இப்போ வந்து முதல் எழுத்து வந்து மாறி வந்திருந்தால் அது முதற்போலின்னு சொல்லுவோம். அதாவது முதல் எழுத்து மாறி வந்திருக்கணும், ஆனால் பொருள் மாறக்கூடாது. அதே மாதிரி 2வது எழுத்து மாறி வந்திருந்தால் அதை இடைப்போலி, இடையில உள்ள எழுத்து மாறி வந்திருந்தால் அதை இடைப்போலி அப்படிம்போம். 3வது எழுத்து மாறி வந்திருந்தால் அதை கடைப்போலி இல்லைனா ஈற்றுப்போலின்னு சொல்லுவோம். அப்படி வந்து எழுத்து மாறி வந்திருந்தாலே போலின்னு சொல்லலாமா? கிடையாது. எழுத்து மாறி வந்திருக்கணும், ஆனால் பொருள் மாறக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அதுதான் வந்து போலின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இடன்கிறது வந்து சரியான சொல் கிடையாது. இடம் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அதே மாதிரி அறம் அப்படிங்கிறது தான் சரியான சொல். திறம் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அப்போ திறன், அரண், இடன்னு வந்தால் அது ஈற்றுப்போலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகையில் ஒரே ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இருபெயரொட்டு பண்பு தொகைனா ஒன்றும் இல்லை, கவிஞர்ங்கிறது ஒரு பேர். அதுவே தமிழ் கவிஞர் அப்படிங்கிறது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. ரெண்டுமே பெயர்கள் தான். தமிழ்ங்கிறது ஒரு பெயர் சொல் தான், கவிஞருங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான். அவர் என்ன கவிஞர் அப்படிங்கிறத குறிப்பிட்டா அது இருபெயரொட்டு பண்பு தொகை. தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொல், கவிஞருங்கிறதும் பெயர் சொல், ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இருபெயரொட்டு பண்பு தொகை. அதே மாதிரி மல்லிகை பூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்லிகைங்கிறதும் பூ பேர் தான், பூங்கிறதும் பூவை தான் குறிக்கும், அதுவும் ஒரு பெயர் சொல் தான். ரெண்டையும் சேர்த்து வந்திருந்தால் அது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்போ இதில் வந்து புக்கில் வந்து ஒரே ஒரு இருபெயரொட்டு பண்பு தொகை தான் இருக்குது, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தமிழ் கவிஞருங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுக்கு என்னெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுனா, வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துதல், வேண்டல், விதித்தல் அப்படிங்கிற 3 பண்பில் வரும். வாழ்த்துதல், வேண்டல், விதித்தல் அப்படிங்கிற 3 பண்பில் வரும். அதே மாதிரி அது எதில் முடியும்னா இயர் இயரில் முடியும். இயரில். இப்போ இந்த ஓதுகளை கால முடிஞ்சிருக்கு, பேசிடுகளை கால முடிஞ்சிருக்கு, ஆழ்களை கால முடிஞ்சிருக்கு, வாலிய அப்படிங்கிறதுல இயல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வாலியர் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் இயரில் முடியும். அவ்வளோதான். இது இயரில் முடிஞ்சால் அது வியங்கோல் வினைமுற்றான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வியங்கோல் வினைமுற்றா இருந்தால் என்ன இது பண்புல வரும்னா வாழ்த்துதல், வேண்டல், விதித்தலில் வரும். இப்போ ஓதுகங்கிறது ஓதுக அப்படின்னு விதிக்கிறாங்க, பேசிடுக அப்படின்னு விதிக்கிறாங்க, ஆள்க அப்படின்னு விதிக்கிறாங்க, வாழிய அப்படின்னு வாழ்த்துறாங்க. இப்படி வாழ்த்துதல், வேண்டல், விதித்தலில் வந்திருக்கணும், இயரில் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்தால் அது வியங்கோல் வினைமுற்று.
அடுத்து இலக்கணப்போலி. இலக்கணப்போலியை வந்து இன்னொரு பேர் சொல்லலாம். முன்பின் தொக்கப்போலின்னு சொல்லலாம், இலக்கணப்போலின்னு சொல்லலாம். 2 பேரும் உண்டு. இப்போ வாய்க்கால்னு கொடுத்து ஆப்ஷனில் இலக்கணப்போலிங்கிற வார்த்தை வராமல் வந்திருந்தா என்ன வந்திருக்கும்னா முன்பின் தொக்கப்போலின்னு வந்திருக்கும். அதனால் 2 பேரையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இலக்கணப்போலினா ஒன்றும் இல்லை, 9th 10thலையும் இலக்கணப்போலிக்கு ஒரு சொல் வந்துருந்துச்சு. என்ன சொல்? வாயில்னு வந்துருந்துச்சு. அதாவது இல்லத்தின் இல்வாய்ங்கிறது தான் கரெக்டு. இல்லத்தின் வாய்ங்கிறது தான் இல்வாய். ஆனால் வாயில்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். அப்படி சொல்லி பழகி அது தப்புன்னே தெரியாத அளவுக்கு நம்ம பழகி இப்போ அது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போயிருக்கோம். அப்போ அதனால் அது தப்பே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம இதில் அதாவது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தான் இலக்கணப்போலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாய்க்கால், கால்வாய் அப்படிங்கிறது தான் சரியான சொல். கால்வாய் அப்படிங்கிறது தான் சரியான சொல். ஆனால் நம்ம எப்படி இப்போ பயன்படுத்துகிறோம்னா கால்வாய்னே பயன்படுத்த முடியும். எல்லாருமே வாய்க்கால்னே பயன்படுத்துகிறோம். அப்போ அது வந்து தப்பே இல்லாத இலக்கணமே இல்லைன்னாலும் இலக்கண முறைப்படி ஆனது மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்படிங்கிறது தான் இலக்கணப்போலி. 9th 10thல வாயில் பார்த்தோம், இதில் வாய்க்கால் பார்த்துருக்கோம். 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மருவில் வந்து ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, நுந்தை அப்படிங்கிறது. நுந்தைனா என்ன அர்த்தம்னா நும் தந்தை என்பதன் மருவு தான் வந்து நுந்தை அப்படிங்கிறது. இப்போ ஈஸியாக உங்களுக்கு மருவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறத எப்படி மருவி வந்துருச்சு. இப்போ கோவைன்னு சொல்லுவோம். அப்போ கோவைன்னு சொன்னாலே அது கோயம்புத்தூர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ மருவி வந்த சொல் தான் மருவு. அப்போ வந்து நும் தந்தை அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சொல்கிறதுக்கு எப்படி வச்சுக்கிட்டாங்க, நுந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நுந்தைன்னு சொன்னாலே நும் தந்தை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ இது மருவு. அடுத்து ஆகுபெயர். ஆகுபெயரில் நிறைய வகைகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ புக்கில் கொடுத்துருக்கிறது நீலம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, அது வந்து ஆகுபெயர். எப்படி நீலம் அப்படின்னு வந்தால் அது ஆகுபெயர்னு கண்டுபிடிக்கிறதுனா அந்த லைனும் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படின்னா அந்த பாடலில் நீலமணி அணிஞ்சிருக்கான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நீலமணி அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லாமல் நீலம் அணிந்திருந்தாள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கழுத்தில் நீலம் அணிந்திருந்தாள் அப்படின்னு சொன்னால் கழுத்தில் நீலமணி அணிஞ்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நீலமணிக்கு நீலம்ங்கிறது ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து ஆகுபெயர். நீலம்ங்கிறது ஆகுபெயர். அந்த லைன் கொடுப்பாங்க, வெறும் நீலம்னு கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். அடுத்து தொழிற்பெயரும் ரொம்ப ஈஸி தான். தொழிற்பெயரில் வந்து இல்லைன்னா தள்ளில் முடியும். இப்போ காட்டல் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு வினைச்சொல் மாதிரி இருக்கும். ஆனால் எதில் முடியும்? வினைச்சொல் மாதிரி இருக்கும். ஆனால் அது அல்லோ தள்ளுலையும் முடிஞ்சால் அது தொழிற்பெயர். காட்டல் அல்ல, கோடல் அல்ல, உண்டல் உண்ணுங்கிறது ஒரு வினை தானே, உண்டல் அல்ல தொழிற்பெயர். துஞ்சல் அல்ல, அறிதல் அல்ல, போற்றல் அல், நினைத்தல் அல், கேட்டல் அல், பயிரல் அல், ஒளிதல் தல், துய்த்தல் தல், தங்குதல் தல், மலைதல் தல். இதெல்லாம் வந்து அல்லுலையோ தள்ளுலையோ முடிஞ்சிருக்கிறதுனால இது தொழிற்பெயர். அப்புறம் ஒரு பாடலில் வந்து மெய்ப்பாடு 8 வகையையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 8 வகையும் வந்து தொழிற்பெயரில் வரும். நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இது 8 மெய்ப்பாடையும் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 மெய்ப்பாடுமே தொழிற்பெயர். ஆனால் அல்லுலையோ தள்ளுலையோ முடிஞ்சிருக்காது. அது நகைனா நகைத்தல்னு அர்த்தம். அதனால வந்து நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 8 வகை மெய்ப்பாடும் வந்து 8 வகை மெய்ப்பாடும் வந்து தொழிற்பெயருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம நகை, அழுகை எது வந்தாலும் தொழிற்பெயர்னு போட்டுடலாம். அடுத்து பெயரச்சமும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னு சொல்கிறேன்னா அந்த இப்போ கேட்டிருக்க சொல் வந்து பெயர் சொல்லாக இருக்காது. இப்போ பெயர் சொல்னா என்ன? கலா, மாணவன், ஒருத்தவங்களோட பேர் தான் வந்து பெயர் சொல். நாற்காலி, ஒரு பொருளோட பேர் வந்து பெயர் சொல். ஆனால் இதில் என்ன வந்திருக்கும்னா எப்படி பெயரச்சத்தை கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து மலிந்த தக்காளி வந்து ரொம்ப மலிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. மலிந்த தக்காளின்னு சொல்லுவோமா? அப்போ தக்காளிங்கிறது தான் பெயர் சொல். அப்போ மலிந்தங்கிற சொல்ல என்ன சொல்லணும்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்லணும். அப்போ பெயரச்சமத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு சொல்லுக்கு பக்கத்தில் ஒரு இந்த மலிந்தன்னு ஒரு வார்த்தை வந்திருந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு சொல்ல போட்டு பார்க்கணும். அது வந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம், வினைச்சொல் வந்தால் அது வினையச்சம். இப்போ வந்து வினையச்சத்துக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு வெந்து நின்றான், வெந்து நின்றது, வெந்து போனது. இதுக்கு பக்கத்தில் வந்து வெந்து மாணவன் அப்படின்னு பெயர் சொல் போட முடியாது. அப்போ பெயர் சொல் போட முடியாமல் வினைச்சொல் போட முடிஞ்சா அது வந்து வினையச்சம், பெயர் சொல் போட முடிஞ்சா பெயரச்சம். இன்னொரு சிம்பிளான ஷார்ட்கட் என்னென்னா வெந்துங்கிறதுல ஊழ முடியுது, மலிந்தங்கிறது ஆள முடியுது. அப்போ மலிந்த ஆள முடிஞ்சு பக்கத்தில் ஒரு பெயர் சொல் போட முடிஞ்சா அது பெயரச்சம்.
வெந்து ஊழ முடிஞ்சு பக்கத்தில் ஒரு வினைச்சொல் போட முடிஞ்சா அது வினையெச்சம். அவ்வளோதான். இது எல்லாமே ரொம்ப தெளிவாக இதை விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி 9th 10th போட்டிருப்பேன். அதனால் 9th 10th பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். மலிந்த ஆள முடியுது, பக்கத்தில் வந்து மலிந்த தக்காளி ஒரு பெயர் சொல் தான் போட முடியும். அப்போ இது பெயரெச்சம். மண்டிய செடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மண்டிய ஆள முடியுது, பக்கத்தில் செடிகள்ங்கிறத பெயர் சொல் தான் போட முடியுது, அதனால் இது பெயரெச்சம். பூத்த பூக்கள் ஆள முடியுது, பக்கத்தில் ஒரு பெயர் தான் போட முடியும். பொழிந்த மலை ஆள முடியுது, பக்கத்தில் ஒரு பெயர் சொல் வருது. மாண்ட தவளை மாண்ட ஆள முடியுது, பக்கத்தில் தவளைன்னு ஒரு பெயர் சொல் வந்திருக்கு, அதனால பெயரெச்சம். பின்னிய கூடை பின்னிய ஆள முடியுது, கூடைங்கிறது ஒரு பெயர் சொல். முளைத்த விதை முளைத்த ஆள முடியுது, விதைங்கிறது பெயர் சொல். அடுத்து வந்து புக்கங்கிற சொல் வந்து பக்கத்தில் வந்து என்ன போடுறதுனே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு மீனிங் தெரிலனா சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதை மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் வந்து சொற்றங்கிறதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பெயரெச்சம்ங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ புக்கன்னா என்னென்னா புகுந்தன்னு அர்த்தம். புகுந்த நாய், புகுந்த மாணவன், ஏதாவது ஒன்று போடலாம். பக்கத்தில் வந்து ஒரு பெயர் சொல் தான் போட முடியும். ஆனால் புக்கங்கிறது மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். அந்த மாதிரி உள்ளதை ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். சொற்றங்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க. திருந்திய மாணவன் திருந்திய ஆள முடியுது. வாய்த்த வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். வாய்த்த மனைவி அப்படி கூட சொல்லலாம். ஆள முடியுது, மனைவிங்கிறது ஒரு பெயர் சொல். உவப்ப ஆள முடியுது, உவப்ப தலைக்குடி அப்படின்னு கூட சொல்லலாம். கொடுத்த காசு ஆள முடியுது. ஈந்த பிள்ளை அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். அது பக்கத்தில் வந்து ஒரு பெயர் சொல் தான் போட முடியணும், ஆள முடியணும். அப்படி முடிஞ்சால் அது வந்து பெயரெச்சம். அடுத்து வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா ஒன்றும் இல்லை, பெயரெச்சம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஈறு கெட்டு போயிருக்கும், எதிர்மறையாக இருக்கும். இப்போ வந்து முயலா அப்படின்னா முயலலை அப்படின்னு அர்த்தம், முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். முயலா மாணவன், முயற்சி பண்ணாத மாணவன். அப்போ முயலா ஆள முடியுது, ஆனால் எதிர்மறையாக இருக்குது. முயலாத கெட்டு போயிருக்கு. அப்போ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பிழை செய்யாத மாணவன். பிழையா மாணவன் அப்படின்னா பிழை செய்யாத மாணவன். அந்த மாதிரி ஈறு கெட்டு போய் பக்கத்தில் ஒரு பெயர் சொல் போடுற மாதிரி வந்தால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒடியா கம்பு அப்படின்னு சொல்லலாம். ஒடியா இதா ஆசிலானா குற்றமில்லான்னு அர்த்தம். ஆசுனா குற்றமில்லாத மாணவன் அப்படி கூட சொல்லலாம். ஓவான்னா ஓவா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஓயாத அலைகள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓயா அலைகள் அந்த மீனிங்கில் ஓவான்னு வந்திருக்கு. ஓவாவை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆசிலா வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ஆசிலானா என்ன குற்றமில்லாங்கிறது தெரியலைன்னா ஹைலைட் பண்ணி படிங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து பொய்யானா பொய் சொல்லாத. அடையாத. அறியாத. அந்த மாதிரி ஈறு கெட்டு போய் வந்திருக்குது, பக்கத்தில் ஒரு பெயர் சொல் போட முடிஞ்சால் அது ஈறு கெட்ட இது மாதிரி பெயரெச்சம். அடுத்து வினையெச்சம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பக்கத்தில் ஒரு வினை சொல் போடணும், ஊழ முடிஞ்சிருந்தா அது வினையெச்சம். வெந்து ஊழ முடியுது, வெந்து போனது. சினந்து நின்றான், கோபத்தோடு நிற்கிறான்னு அர்த்தம். சினந்து ஊழ முடியுது, நின்றான்ங்கிறது ஒரு வினைச்சொல். போந்து வந்தான், போந்து ஊழ முடியுது, வந்தான்ங்கிறது ஒரு வினைச்சொல், அதனால இது வினையெச்சம். அடுத்து வினைமுற்று வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு வினை வந்து முற்று பெற்றிருந்தால் அது வந்து வினைமுற்று. ஆடுகம் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. மருண்டனங்கிறது வினைமுற்று. கற்றேன் வினைமுற்று. உரைத்தாய் வினைமுற்று. உன்னளிர் வினைமுற்று. இதில் ஆடுகம் மருண்டனன் வந்து டக்குன்னு வினைமுற்றுன்னு பார்த்த உடனே தெரியாது. அது ஏங்கிறத அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கற்றேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் கற்றுக்கிட்டேன். அப்போ தன்மை முன்னிலை படற்கைனா என்னென்னு தெரிஞ்சாதான் அந்த தன்மை முன்னிலை போட தெரியும். இந்த தன்மைனா நான் இருந்தால், இப்போ நான் செய்கிறது நான் அப்படிங்கிற மீனிங்கில் வந்தால் தன்மை. அதுவே முன்னாடி இருக்கவங்கள குறிப்பிட்டால் முன்னிலை. அதுவே வந்து தானும் இல்லாமல் முன்னாடி இருக்கவங்களும் இல்லாமல் இன்னொருத்தவங்க கொஞ்சம் தூரமாக நிற்கிறவங்க, அந்த பக்கத்தில் நிற்கிறவங்கள சொன்னால் அது வந்து படற்கை. அவ்வளோதான். இப்போ கற்றேன் அப்படிங்கிறது என்ன தானே குறிக்குது, நான் தானே கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ தன்மை. நான் ஒருத்தி தானே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேரை சொல்லலை, கற்றேன்னு ஒருத்தரை தான் சொல்கிறேன். அப்போ தன்மை ஒருமை. அடுத்து உரைத்தாய் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கவங்களை பார்த்து தான் உரைத்தாய்ன்னு சொல்லுவோம். அப்போ முன்னிலை. உரைத்தீர்கள் அப்படின்னாவா நிறையா பேர், உரைத்தாய்ங்கிறது ஒருத்தர் தான். அப்போ முன்னிலை ஒருமை. உன்னளிர்னா முன்னாடி இருக்கவங்கள தான் உன்னளிர்னு சொல்கிறோம். முன்னிலை.
லிர்ங்கிற வார்த்தையிலேருந்து நிறையா பேரை சொல்கிறாங்கங்கிறது தெரியுது. அப்போ முன்னிலை பன்மை. அடுத்து மருண்டனங்கிறது என்ன எங்களை சொல்லிக்கிறது? தன்மை. பன்மை நிறைய பேரை சொல்லிக்கிறது. தன்மை பன்மை. ஆடுகம் நாங்கள்லாம் ஆடுனோம் அப்படிங்கிற மீனிங். அப்போ தன்மை பன்மை. அப்போ தன்மை பன்மை, தன்மை ஒருமை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மைனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். இது எல்லாமே ஒரு வினை முற்று பெற்றிருக்கிறதுனால இதை வினைமுற்றுங்கிறத சேர்த்துக்கணும். இப்போ கற்றேன் அப்படிங்கிற சொல்ல கொடுத்து அதோட இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறது. இல்லை தன்மை ஒருமை முன்னிலை ஒருமையே இல்லை, வெறும் வினைமுற்று தான் இருக்குன்னா வினைமுற்றுன்னு போட்டுருங்க. அது ஸ்பெசிஃபிக்காக இது தன்மை ஒருமையா தன்மை பன்மையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி எழுதுங்க, அவ்வளோதான். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆடுகம் மருண்டனன். அதை மனப்பாடம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை புரிஞ்சு அப்படியே படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா வினை, இப்போ கேட்டேன் அப்படிங்கிறது ஒரு வினை, பிரிதல்ங்கிறது ஒரு வினை, உயர்ந்தல் அப்படிங்கிறது ஒரு வினை, செற்றவர்னா பகை கொண்டவர், பகை கொள்ளுதல்ங்கிறது ஒரு வினை. பாதகர் பாதகர்னா கொடியவர்னு அர்த்தம். கொடிய செயல்களை செய்பவர்ங்கிறது ஒரு வினை. இந்த மாதிரி யாருக்கு சாப்பாடு போடணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் பேர் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. சில பேர் எழுந்திரிச்சு அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ சாப்பாடு போட வேண்டியவங்க அந்த உட்காந்துருக்கவங்களுக்குன்னா, அந்த உரையை கேட்டுட்ருக்கவங்கன்னா கேட்போருக்கு போய் போடு சாப்பாடு, கேட்குறவங்களுக்கு அந்த உரையை கேட்டுட்ருக்கவங்களுக்கு போய் சாப்பாடு போடு. அப்போ கேட்டுட்ருக்கவங்களோட பேரெல்லாம் என்ன ஆகிடுது? அங்கே அணைஞ்சு போயிடுது. அதுதான் வினையால் அணையும் பெயர். அவங்க செய்கிற வினையை வச்சு அவங்கள அவங்களோட பேரை அங்கே மறைஞ்சிச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். இப்போ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. காஃபி கொண்டு போய் கொடுக்கணும். யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறப்ப பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அந்த நிற்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே நிற்கிறவங்களோட பேர் என்ன ஆகுது? அவங்க செய்கிற செயலால் அவங்க பேர் அணைஞ்சு போயிடுது. நிற்கிறவங்கன்னு சொன்னாலே கரெக்டாக அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். அந்த கலாவுக்கு கொண்டு போய் கொடு அப்படி கூட சொல்ல தேவையில்லை, அந்த நிற்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாலே கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போ அவங்க செய்கிற வினையால் அவங்க பேர் அணைஞ்சா அதுதான் வினையால் அணையும் பேர். கேட்போர்னா கேட்குற வினையால் அவங்க பேர் மறைஞ்சதுனால இது வினையால் அணையும் பேர். பிரிந்தோர் பிரிஞ்ச செயலை செஞ்சவங்கிறதுனால அது வினையால் அணையும் பேர். உயர்ந்தவர்களோட பேரை குறிப்பிடல, இங்கே உயர்ந்தோர் அப்படின்னு பொதுவாக குறிப்பிட்டிருக்கிறதுனால அது வினையால் அணையும் பேர். செற்றவர் அப்படின்னா பகைவர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் மீனிங் தெரிஞ்சாதான் நீங்கள் வினையால் அணையும் பேர்னு போட முடியும். அதனால் செற்றவரையும் பாதகரையும் ஹைலைட் பண்ணி படித்து மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. செற்றவர் அப்படின்னா கொடியவர்கள், பாதகர்னா செற்றவர்னா பகை கொண்டவர், பாதகர்னா கொடியவர். அந்த மாதிரி அவங்க செஞ்ச செயலால் அவங்க பேர் மறைஞ்சதுனால இது வினையால் அணையும் பேர். அடுத்து வினையச்சம் ஏற்கனவே பார்த்தாச்சு. தாவி சென்றான்ங்கிற வினைச்சொல் பக்கத்தில் வந்திருக்கு. உருட்டி விட்டான், சிவந்து நின்றான். அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வினைச்சொல் ஊழ முடிஞ்சிருக்கிறதுனால ஊழையும் முடியும் ஈலையும் முடியும். அது சொல்ல மறந்துட்டேன். பெயரச்சம் ஆளை தான் முடியும், ஆனால் வினையச்சம் ஊழையும் முடியும் ஈலையும் முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு வினைச்சொல் வந்திருந்தா அது வினையச்சம். அடுத்து வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைத்தொகையில் ஒரு எரிவாள் அப்படின்னு வார்த்தை வந்திருக்குன்னா, எரிங்கிறது ஒரு ஏவல் சொல் மாதிரி இருக்கும். அதாவது சுடுகாடு, அவனை சுடு அப்படிங்கிறது ஒரு ஏவல் சொல். கொல்புலி அப்படிங்கிறதுல கொல் அப்படிங்கிறது ஒரு ஏவல் சொல், கட்டளையிட மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சொல்லு. அதே நேரத்தில் 3 காலத்துலையும் வரும். இப்போ எரிவாள்ங்கிறது எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் ஊறுகாயை சொன்னேன். ஊருங்கிறது ஒரு ஏவல் சொல். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இதுதான் வினைத்தொகைக்கு பொதுவாக எக்ஸாம்பிள் சொல்கிறது. அது மாதிரி வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் முதல் சொல் ஒரு ஏவல் சொல்லாக அமைஞ்சிருக்கும். 3 காலத்துலையும் வரும். இப்போ எல்லாமே அதில் செட் ஆகுதான்னு பார்ப்போம். எரிவாள், எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள். அதே மாதிரி சுடுகாடு, சுடு அப்படிங்கிறது ஏவல் சொல்லா வந்திருக்கு. சுட்ட காடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு. கொல்புலி, கொல் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல்லா வந்திருக்கு. கொன்ற புலி, கொல்கின்ற புலி, கொல்லும் புலி. குறைக்கடல், குறை அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல்ல வந்திருக்கு. குறைத்த கடல், குறைக்கின்ற கடல், குறைக்கும் கடல். அலைக்கடல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது அதை நம்ம அதாவது அலை அடிச்சிட்ருக்க கடல், அடித்த கடல், அலை அடிச்சுக்கிட்டு இருக்க கடலை, அலை அடிக்க போகிற கடலை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வினைத்தொகையில் வந்திருக்கு. அந்த மீனிங்கில் பார்த்துக்கோங்க. அப்போ அலைக்கடலை ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. புகழ் பண்பு, புகழ்ந்த பண்பு, புகழ்கின்ற பண்பு, புகழும் பண்பு.
செய்தொழில், செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில். முதல்ல வந்து செய்யுங்கிறது ஒரு கட்டளை சொல் மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அலைக்கடலில் அலைங்கிறது ஒரு கட்டளை சொல்லாவே வந்திருக்காது. அலை அப்படின்னு அது வந்து ஒரு கட்டளை சொல் மாதிரியே தெரியாது. அதனால் அலைக்கடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைலைட் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டிய சொல். வீலருவி, வீழ்ந்த அருவி, வீழ்கின்ற அருவி, வீழும் அருவி. தாழ்கடல், தாழ் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். தாழ்ந்த கடல், தாழ்கின்ற கடல், தாழும் கடல். வயங்கு மொழி, வயங்கு அப்படிங்கிறது கட்டளை சொல். வயந்த மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி. வளர்த்தலம், வளர் அப்படிங்கிறது கட்டளை சொல். வளர்ந்த தலம், வளர்கின்ற தலம், வளரும் தலம். காய் நெல், காய் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். காய்த்த நெல், காய்த்த நெல், காய்க்கின்ற நெல், காய்க்கும் நெல். விரிகடல், விரிங்கிறது ஒரு கட்டளை சொல். விரித்த கடல், விரிக்கின்ற கடல், விரியும் கடல். இதெல்லாம் வினைத்தொகை, அவ்வளவுதான். அடுத்து ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றில் உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, போன தடவை மின்னுன்னு முடிஞ்சாலே அது ஏவல் வினைமுற்றுன்னு போட்டுற சொன்னேன். மின்னுன்னு முடிஞ்சால் கன்ஃபார்மாக ஏவல் வினைமுற்று, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. மின்னுன்னு முடிஞ்சால் என்ன அர்த்தம்னா அது வந்து பன்மை, ஏவல் பன்மை வினைமுற்று. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அதை வெறும் ஏவல் வினைமுற்றுன்னு இருந்தால் ஏவல் வினைமுற்றுன்னு போட்டுக்கோங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அது ஏவல் பன்மை வினைமுற்று. அதில் ஏகுதி அப்படிங்கிறது ஏவல் ஒருமை வினைமுற்று. இது வந்து தனியாக ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. மின்னுன்னு முடியாது, ஆனால் நம்ம வினைமுற்றுன்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏகுதிங்கிறது ஏவல் ஒருமை வினைமுற்று. எல்லாமே நிறையா இது பொருள் புரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து ஏகுதிங்கிறதெல்லாம் வந்து பொருள் தெரியாதனால நம்ம வந்து இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறது இது நல்லது. மின்னன்னு முடிஞ்சால் ஏவல் பன்மை வினைமுற்று தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏகுதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவல் ஒருமை வினைமுற்று. அடுத்து ஓமை தொகை. ஓமை தொகையிலையும் வந்து இந்த அலைக்கடல் வந்திருக்கு. அதே மாதிரி வினைத்தொகையிலையும் அலைக்கடல் வந்திருக்கு. அதனால் அலைக்கடலில் கீழே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ இல்லை அந்த லைன் கொடுத்து கேட்டிருப்பாங்க, அது வந்து ஓமை தொகையில் வந்திருந்தால் அது வந்து ஓமை தொகைன்னு போடுங்க. என்னென்னு ஹைலைட் பண்ணி வச்சு படிங்க. இப்போ ஓமை தொகை, அலைக்கடல், அதை வந்து தனியாக படிச்சுக்கோங்க. குகை முகம் அப்படின்னா போன்றங்கிற சொல் மறைஞ்சு வந்திருக்கும். குகை போன்ற முகம், மலர் போன்ற அடி, கடல் போன்ற தானை. தானைனா படை, கடல் மாதிரி இருக்க படை அப்படின்னு அர்த்தம். மலரடி, சிம்பிளாக மலரடி எடுத்துக்குவோம். மலரடினா அடி வந்து எப்படி இருக்கான், மலர் மாதிரி இருக்குது. அவளோட பாதத்தோட அடி வந்து மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர் போன்ற அடி அப்படி உவமையில் சொல்கிறது. வேறு வந்து மலர் முகம் அப்படின்னு இருக்குன்னா மலர் போன்ற முகம், அவளோட முகம் வந்து மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த உவமை தொகை. உவமையை ஒன்று சொல்கிறது தான் வந்து உவமை தொகை. இதில் அலைக்கடலை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது குகை முகம், குகை போன்ற முகமாக இருந்துச்சு. அது வந்து வர்ணிக்கவும் பயன்படலாம், திட்டவும் பயன்படலாம். மலரடி, மலர் போன்ற அடி, உவமை தொகை. கடல் தானைனா, தானைனா படைன்னு அர்த்தம் தெரிஞ்சாதான் அது புரியும். கடல் போன்ற தானை, கடல் மாதிரி படை வச்சுருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உவமை தொகை. அடுத்து உருவகம். உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உவமை தொகையை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இது இருக்குது, மலர் மாதிரி முகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் உருவகம் பொறுத்த வரைக்கும் முகமலர் அப்படின்னு இருந்தால் முகமும் முகமலர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தலைங்கீழ சொன்னால் தான் கரெக்டாக வரும். மலர் போன்ற முகம்னு சொன்னால் தான் கரெக்டாக வரும். அப்படி உவமையை திருப்பி போட்டால் அதுதான் உருவகம். இப்போ மலரடின்னு இருக்கா, அடிமலர்னு போட்டால் அது உருவகம். கடல் தானைன்னு இருக்கா, தானை கடல்னு போட்டால் அது உருவகம். குகை முகம்னு இருக்கா, முகங்குகை அப்படின்னு போட்டால் அது உருவகம். அப்போ இதில் வந்து காலத்தச்சன் அப்படிங்கிறது தச்சன் காலம்னு போட்டால் அது உவமை, காலத்தச்சன்னு போட்டால் அது உருவகம். வியர்வை வெள்ளம்ங்கிறதுல வெள்ளம் வியர்வைன்னு போட்டால் உவமை, வியர்வை வெள்ளம்னு போட்டால் உருவகம். இப்போ வியர்வை வெள்ளத்தை பார்த்துக்கோங்க, அதில் வெள்ளம் போன்ற வியர்வை, வெள்ளம் மாதிரி வியர்வை வருது அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை எப்படி போட்டிருக்காங்க, மாற்றி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இப்போ மலரடின்னு வச்சுக்கோங்க, மலர் முகம்னு வச்சுக்கோங்க, மலர் போன்ற முகம், மலர் மாதிரி முகம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் முகமலர்னு போட்டால் முகமும் மலரும் வேறு வேறு இல்லை, ஒன்று தான். அதாவது உவமைக்கு அடுத்தபடியாக வர்ணிக்கிறதுக்கு பயன்படுறது தான் உருவகம். அதனால் உருவகத்துக்கு வந்து உவமை உருவகம்லாம் வந்து 9th 10th ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதாக தெரியும். அதனால் 9th 10th கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அப்புறம் 11th 12th இதுக்கு வாங்க. இப்போ காலத்தச்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கொகையை வந்து காலம் ஆக ஆக கொகை
எப்படி உருவானுச்சுன்னா அந்த மலையை வந்து தண்ணி இதெல்லாம் அரிச்சு குகையாக உருவாக்கிடுச்சு. அப்போ வந்து அந்த இடத்துல காலம் தான் தச்சனாக செயல்படுது அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கிறதுனால காலத்தச்சன்கிறது உருவகம், வியர்வை வெள்ளம்ங்கிறது உருவகம். அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? 2வது விரல்லேருந்து எண்ணிக்கோங்க. ஐ, 3வது விரலுக்கு ஆல், 4வது விரலுக்கு கூ, 5வது விரலுக்கு இன், 6வது விரலுக்கு அது, 7வது விரலுக்கு கண்ணு. 2வது விரல் வேற்றுமை தொகை என்ன ஆரம்பிச்சிங்கனாலே 2வது விரல்லேருந்து தான் என்ன ஆரம்பிக்கணும்? ஐ, ஆல், கூ, இன்னது கண்ணை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். உங்களுக்கு வேற்றுமை தொகை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதில் இரண்டாம் வேற்றுமை தொகை மட்டும்தான் வந்திருக்கு 11th புக்கில், 11th 12th புக்கில். ஆனால் 9th 10th புக்கில் இரண்டாம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை இது எல்லாமே வந்திருக்கு. அதில் இன்னும் புரியும். இதில் இரண்டாம் வேற்றுமை தொகை மட்டும் வந்திருக்கிறதுனால இதை மட்டும் சொல்லிடுறேன். உடை அணிந்தான் தொகையினாலே மறைஞ்சிருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ உடை அணிந்தான்ங்கிறதுல என்ன மறைஞ்சிருக்கு? உடையை அணிந்தான் ஐ மறைஞ்சிருக்கு. அப்போ ஐங்கிறது எத்தனாவது எழுத்து? 2வது விரலா 3வது விரலா? எந்த விரல்? 2வது விரல். அப்போ உடையை அணிந்தான் இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்று ஐயாளுக்கும் இன்னது கண் எந்த விரல்லேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? 2வது விரல்லேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? ஐயாளுக்கும் எந்த விரல்லேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? 2வது விரல்லேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? அப்போ ஐங்கிறது வந்து 2வது விரல்லேருந்து வச்சிங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகைனா ஐங்கிற வார்த்தையும் எழுத்தும் மறைஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு சொல்லும் மறைஞ்சிருக்கும். இப்போ பொன்னகர் அப்படிங்கிறதுனா பொன்னை உடைய நகர், ஐ மறைஞ்சிருக்கு, உடையங்கிற சொல்லும் மறைஞ்சிருக்கு. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகைன்னு சொல்லணும். ஐங்கிறது மட்டும் மறைஞ்சிருந்தா இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிடலாம். ஒரு சொல்லும் சேர்த்து மறைஞ்சிருந்தா இரண்டாம் வேற்றுமை உருபு பயனும் உடன்தக்க தொகை. பூக்குலை அப்படின்னா பூவை உடைய குலை, ஐயும் மறைஞ்சிருக்கு, உடையமும் மறைஞ்சிருக்கு. அரவக்கடல்னா அரவத்தை உடைய கடல், அரவம்னா பாம்பு, பாம்பு உடைய கடல் அப்படிங்கிறது தான் அரவத்தை ஐ உடைய கடல். ஐயும் மறைஞ்சிருந்து உடையமும் மறைஞ்சிருந்தா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தக்க தொகை. அவ்வளோதான். 11th 12th உள்ள இலக்கண குறிப்பு எல்லாமே பார்த்தாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ படித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்படி படிக்காதீங்க எழுதி வச்சு. இது வந்து நான் புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து படித்து மனப்பாடம் பண்ணணும், அதாவது எதை கேட்டாலும் சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்து வரிசையாக புக்கில் உள்ள ஆர்டர் வைஸ் அப்படியே சொல்லுவேன். அதில் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து எந்த தப்பு இல்லாமல் எழுதலாம். இதில் புரியும் உங்களுக்கு. ஆனால் ஏதாவது எதில் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு பயணம் உடன்தக்க தொகையில் கீழே எல்லா எக்ஸாம்பிளும் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது கீழே உள்ளது எல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருபு பயணம் உடன்தக்க தொகை தான் தெரிஞ்சிடும். அப்போ தனித்தனியாக புக்கில் உள்ள ஆர்டர் வைஸ் கொடுத்தோம்னா தான் கையை வச்சு மறைச்சி படிக்கும்போது இது என்ன அது என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி எழுதி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.